அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் ஆஹ் 8-2 அறிவித்து என்னை பட்டிமன்றத்தில் ஏற்றிய அருட்பெருஞ்சோதி வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். பட்டிமன்றம் ஏற்றினை 8-2 அறியேனே என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். அந்த காலத்திலே பட்டிமன்றம் இருந்திருக்குன்றது, அதுக்கு முன்னாலேயே கூட இருந்திருக்குன்றது சொல்லி, இந்த நேரத்தில் இவ்வளவு நான் சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொண்ட நம்ம குமரி ஐயாவும், அதே போல கூட இருக்கின்ற தோழர்கள் தோழிகள் எல்லாரையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த தலைப்பு எனக்கு என்ன வெளிப்படுத்துச்சு அப்படின்னா, உடனே எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம் வந்தது. வாழ்க்கையின் வேர்களோ ரகசியமானது, ரகசியம் காண்பது அவசியமானது, அந்த ரகசியத்தை அறிவிக்கின்ற ஒரு பட்டிமன்றமாக இது பார்க்கிறேன். இந்த பக்கம் சகோதரர் நடுவர் அவர்கள் சொல்வது போல, இதை வந்து பணப்பற்றாக்குறை பற்றி எதிரணி சொல்லி பேசவும், அதே போல நாங்கள் வந்து இந்த வாழ்க்கை, இந்த மாடர்ன் லைஃப், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்த மாடர்ன் லைஃப் வந்து நவீன வாழ்க்கை முறை எப்படி நமக்கு வந்து இது நடக்குது அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக. அதாவது அப்படி சொல்ல போனா, அவர்கள் வந்து வறுமையை பேசுகிறார்கள், நாங்கள் வெறுமையை பேசுகிறோம். இந்த எங்க வெறுமைக்கும் வறுமைக்கும் தான் இப்போ வந்து இஷ்யூ இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது இது உண்மையான அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனா, திருமண ரொம்ப அருமையா இருக்குயா. நன்றியா. வெறுமை வறுமை ரொம்ப அருமையா இருக்கு, கொண்டு போயிருங்க. அருமை. இதுதான் உங்களுடைய பெருமை கூட. அதாவது இந்த பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல போனா, பேசிக்கா சொல்ல போனா வந்து அடிப்படையான விஷயமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, இந்த பண பற்றாக்குறை அல்ல, புரிதலின்மைதான். அதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிந்த ரொம்ப பழக்கமான ஒரு பெண்மணி, ஒரு ஆண் வச்சுங்களேன், ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து பல வருஷமா காதலிச்சாங்க, வேற கேஸ்ட். அப்புறம் வந்து திருமணம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் சமாளிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணமும் ஒரே கல்லூரியில படிச்சு பல ஆண்டுகள் காதலித்து திருமணமாகி, அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை செய்றாங்க. கார்ல போறாங்க. கார்ல போகும்போது கணவன் கேட்கிறாரு, என் கூட கார்ல வர இல்ல, பெட்ரோல் போடு அப்படிங்கிறாரு. தனுஷ் ஒரு படத்துல வந்து லிப்ட் கொடுப்பாரு ஒரு ஆளுக்கு. லிப்ட் கொடுத்தா இறங்கின உடனே அந்த பையன் வந்து தேங்க்யூ ப்ரோ அப்படின்வான். அதுக்கு வந்து வந்தல்ல, காசு கொடு, வண்டியில போயிருந்தா எவ்வளவு காசா இருக்கும், அதை கொடு அப்படின்வான். அதே போலதான் இவர் கேட்கிறாரு. இது வந்து 2 பேருக்கு 2 பேர் சம்பாதிக்கிறது 2 லட்சம். ஆனா இங்க என்ன பிரச்சனை? பணப்பற்றாக்குறை அல்ல, மனப்பற்றாக்குறை தான், மனம் தான் எல்லா இடங்கள்லயும் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், மாசந்தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது வென்றாலும் மாடி என்றாலும் ஓடுவதில்லை. என் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருன்னா, வாழ்க்கைனா 1000 இல்ல கண்ணா, 1008 இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னும். சரி, வாசல் வேதனை எப்படின்னா என்ன வாசல்? இப்ப வந்து இந்த இப்ப சொன்ன அந்த கப்பல் கோர்ட் வாசல், நீதிமன்ற வாசல், அப்புறம் வக்கீல் வாசல், வீட்டு வாசல், இப்படி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் போது, அது காரணம் வந்து பணம் இல்லை, பற்றாக்குறையா அல்ல நடுவர் அவர்களே? நிச்சயமாக புரிதல் என்பதுதான். ஆதி மனிதன் காதலை பத்தி பழைய பாட்டு வருவோம், பலே பாண்டியல, ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் அப்படின்னும். அதாவது தெய்வீக காதல் ஒண்ணு இருந்தது, கிருஷ்ணன் ராதே, அது மாதிரிலாம். அப்புறம் வந்து காவிய காதல், ரோமியோ ஜூலியட், லைனா மஜ்னு, அம்பிகா அப்படிங்கிற மாதிரி கிளாசிக் காதல் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற காதல் எப்படி தெரியுமா நடக்குது? லேட்டஸ்ட் இது ட்ரெண்டு என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க 2, ஒரு யூத்து, அப்புறம் ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள்னு வச்சுங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, வாட் இஸ் டைம் அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவன் வந்து சொல்றான் வந்து டைம் இஸ் 9:30. உடனே இவன் சொல்றான், சோ ஐ லவ் யூ. சோ இதை வந்து சொன்னேன் நான், இது ஒரு ஜோக்கா சொன்னேன். அதுக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு என்னுடைய நண்பர் பாடகர் லோகநாதன். அதுக்கு வந்து அப்பதான் சொன்னேன், இந்த பாட்டு இப்ப தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. ஆம்பளைக்கு பொம்பளுக்கு அவசரம், அதை காதல் என்று சொல்லுவார்கள் அனைவரும். காதல் ஒரு கண்ணாம்பூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையிலே நிலவரம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அதை காதல் என்று சொல்வார்கள் அனைவரும். காதல் ஒரு கண்ணாம்பூச்சி கலவரம், அது எப்போதுமே போதை என்று நிலவரம். இப்படித்தான் வந்து நம்ம இருக்குன்றது நமக்கு புரியுது. மதுரை வந்து அந்த காலத்துல நடுவர்களே பாண்டியர்களுடைய தலைநகரம் அப்படி சொன்னோம். இந்த காலத்துல எப்படி தெரியுமா நடுவர்கள சொல்றாங்க? பரோட்டாவின் தலைநகர் தான். அதாவது விருதுநகர்ல வந்து விசேஷம் என்னன்னா, விருதுநகர் பேரே விருதுநகரே, அது வந்து இப்ப விசேஷம் என்ன, கலர் பரோட்டா எல்லாம் போடுறாங்களாம். இது சென்னையில பார்த்தது இல்லை. தலைநகர் எது தெரியுமா நடுவர்களே? சென்னை. அதாவது பழைய பாட்டு 1950s அந்த 53 அந்த ரேஞ்சில் வந்த பாட்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதாவது இந்த பரோட்டாவை பத்தி வருது. அதாவது வந்து உணவு பஞ்சம் வந்த நேரத்தில் சொல்லுது,
அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, உணவு பஞ்சமே வராட்டா இந்த உயிரை வாங்குமோ பரோட்டா அப்படின்னு. அப்படி அந்த பாட்டு அப்படி தோணுது. அதாவது அந்த பழைய பாடல் வந்து அந்த காலத்திலேயே பரோட்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்ஜிஆரை பத்தி சொல்லும்போது, எம்ஜிஆர் எடுத்த ஒரு படம், முக்கியமான படம் தாலி பாக்கியான்னு பேரு. அது அது வந்து சுமாரா தான் போச்சு. அப்புறம் பாக்யராஜ் எடுத்தது வந்து தாலி சென்டிமெண்ட்ல எடுத்தாரு, தெரியும். இப்ப இப்ப இறந்து பாரதி ராஜாவுடைய மாணவர், சீடர். அப்புறம் வந்து அமிதாப் பச்சனால் பாராட்டப்பட்ட திரைக்கதையினுடைய மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்தி உலகம் தமிழ் உலகம் பாராட்டிய அவர் வந்து எடுத்தது தாலி சென்டிமெண்ட் எடுத்தது அந்த நாட்கள் அப்படின்ற படம். சோ அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனம் நடுவர்களே, ஏதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த இவர் சொல்லுவாரு, அந்த கேரக்டரு, இந்த பாக்யராஜ் தான் ஹீரோ இல்லையா, இது என்னுடைய காதலி உனக்கு மனைவி ஆகலாம் சாரு, மலையாள சென்டி லைன்ல சொல்றாரு, உங்களுடைய மனைவி எனக்கு காதலி ஆக முடியாது அப்படின்னு. சோ இது வந்து அந்த காலத்துல அவர் சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட். எந்த காதலி நீங்கள் மனைவி ஆகலாம், நீங்கள் மனைவி எந்த காதலி ஆகாது அப்படின்னு சொல்லி வர்றாரு திரைக்கதை வல்லவர். ஆகவே இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, டியூடு படம் நடுவர் அவர்களே, பிரதீப் ரங்கநாதன் அந்த தாலி சென்டிமெண்ட்டை தூக்கி ரீசைக்கிள் பின்ல போட்டாச்சு அப்படின்னு நினைச்சேன். அது கூட இல்ல, ஷிஃப்ட் டெலீட் பண்ணிட்டாங்க இந்த காலத்துல. காரணம் என்ன நடுவர்களே? பணம் பற்றாக்குறையா? இல்ல, வாழ்க்கை முறைதான் பாரணும். அதாவது இன்றைய மாடர்ன் லைஃப் தான் இந்த காலத்துக்கு பாரணும். இந்த ஒரு பாட்டு வரும் நடுவர்களே, சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை காதலுக்கு இதழ் கொண்டக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒரு நிலைமை இருக்கிற ஒரு நிலையில இந்த டாபிக்கை வந்து வேற விதமா அணுகலாம் அப்படின்னாக்கா, பணமா குணமா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நாங்க இருக்கிற அணி வந்து குணத்தை தூக்கி கொடி பிடிக்கிறோம், குணத்தினுடைய கொடி, கேரக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சார் மதிப்பீடுகளுக்காக சொல்றோம். ஆனா அவர்கள் வந்து பணத்தை தான் ரொம்ப முக்கியமா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பணத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்ட்டு இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம். கடந்த நாட்கள்ல இப்ப வந்து தமிழ்நாடாகட்டும், பணத்தினுடைய ராஜ்யத்தை விட டிஜிட்டல் ரெவல்யூஷன், யூத்துடைய ரெவல்யூஷன், அவங்க எல்லாம் வந்து பெரிய வெற்றி. நாட் ஒன்லி இந்த இதுல மட்டும் இல்ல, எங்க நம்ம தமிழ்நாட்டில் மற்ற ஊர்ல மட்டும் சொல்ல, இப்ப சமீபத்தில் நடந்த இந்த போட்டிகள், பிஃபா இந்த ஃபுட்பால் போட்டிகள், அங்கேயும் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. அதாவது வந்து அந்த ரொம்ப டாமினேட் பண்ண இந்த யூரோப் நாடுகள் அதெல்லாம் கூட இல்லாம சின்ன சின்ன நாடுகள், ஐவரி கோஸ்ட் ஒரு நாடு, அப்புறம் வந்து இன்னும் குட்டி நாடுகள்லாம் கூட, அது பேர் இது எங்கன்னு தேட வேண்டியிருக்கு, ஈக்குவடார்னு ஒரு நாடு, இவையெல்லாம் ஜெயிச்சு முன்னாள் வந்துட்டு இப்ப ஜாம்பவான்கள் இருந்தவங்க பின்னால் போயிடுச்சு. காரணம் பணம் பற்றாக்குறை அல்ல, மனம் தான். அவங்க வந்து மனதை வந்து ஸ்டெடியா வச்சிருக்காங்க. அந்த ஸ்டெடியா வச்சுன்றதை தொட்டு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமா அவங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடிஞ்சது. அதாவது இன்றைய காலத்துல பெற்றோர்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம யூத்தோ இப்ப இருக்கிற பாத்துக்கிறாங்க, வயசானவங்களை பாத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, வந்து அதாவது வீட்டிற்கு பேர் அன்னை இல்லம், ஆனா அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அனாதை இல்லம் சொல்லக்கூடாதுன்றாங்க, அதாவது முதியோர் இல்லம் வச்சுக்கலாம். சோ ஆனா அப்படிதான் ஒரு நிலைமை இந்த காலத்துல இருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனா, தாய்ப்பாசம் இருந்த இடத்துல நாய் பாசம் தான் அதிகமா இருக்கு. ஒரு பையன் வந்து பையன் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பா வந்து, அதாவது ஒரு அம்மா சொல்றாங்க, பையன் வந்து ஏதோ விளையாட்டு வரான், வந்த உடனே வந்து மைனா வந்து செத்து அது மாதிரி இறந்து போச்சு அப்படி சொல்றாங்க. இவன் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே போறான். இவனுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து வருத்தம், என்னடா இது, எப்படி மைனா வந்து உயிரா நினைச்சுட்டு இருக்கானே போயிடறான்ட்டு. என்னடா புரிஞ்சுக்கல நான் சொன்னதுன்னு. ஆமா என்ன சொன்னோமா அப்படின்னு. மைனான்னு சொன்னேன், நான் செத்து போச்சு மைனான்னு சொன்னேன். ஐயோ நான் அப்பா அது நைனான்னு நினைச்சேன் அப்படின்னு. சோ இந்த அதாவது இன்றைய சூழ்நிலை, இன்றைய மாடர்ன் இது எப்படி இருக்கு அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது இப்ப முடிச்சிடறேன் நடுவர்களே. அதாவது இப்போ ஒரு கமெண்டர் சொல்றாரு, தே ஆர் நாட் எலைட். யாரும் இப்ப செலக்ட் பண்ணாங்களே இந்த இதுல பிஃபால, அதை பத்தி கமெண்ட், தே ஆர் நாட் எலெக்ட், தே ஆர் அடாப்டபிலிட்டி இல்ல, ஓவர் கமிங் இல்ல, அப்புறம் வந்து காங்கரிங் ஆட்டிடியூட் இல்லைன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனா ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு வித்தின் 1 minute. அதாவது நீல வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நடுவர்களே பஷீர் எழுதுனது. அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகள் சொல்லுது. அதாவது ஒரு பேயோட ஒருத்த வந்து படக சூழ்நிலை வந்து ஒரு எழுத்தாளர், அதை வந்து அவன் வீட்டுல வந்து அந்த வீட்டுல அவன் ஒரு வீட்டுக்கு போறான், அந்த வீட்டுல பேர் தெரியாது, யாரோ ஒரு பெண்மணி வந்து செத்துட்டாங்க, ஏதாவது தூக்கு போட்டு செத்துட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு காரணத்துல அந்த வீட்டுல வாழ்ந்து நைட்ல வந்து ஒரு பிரச்சனை வருது.
அந்த பேயோட இந்த பையன் வந்து அழகா வந்து எப்படி டெய்லி பேசி, நான் வந்து எடுத்தால நீ என்ன வாழ விட்டுருமா, நீ வந்து அது அதாவது லேடி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு நீ வந்து தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசி 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 அவன் வந்து அதை பண்ணிடுறான். ஒரு நாள் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த வெளியே வந்துடுறான். ஒரே இருட்டா இருக்கு. எப்படி நடந்து போறதுன்னு தெரியல. தெருவே ஊரே விட்டு கரண்ட் கட்டு. அப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போறான். போனா அங்க மட்டும் வெளிச்சம் இருக்கு, நீல வெளிச்சம். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் அந்த நீல வெளிச்சம் நித்திய வெளிச்சமாக நம்முள்ள அனைவருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை கொடுத்ததற்காக நன்றி. இந்த பட்டிமன்றத்து மூலமா உங்க தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நல்லவர் வல்லவர் எல்லாம் அறிவோம். அதனால இந்த அணிக்கு வெற்றி சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த குமரன் சாருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்த அணி தோற்கும் என்று அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் வந்துவிட்டார்கள், வரட்டும். நன்றி, வணக்கம்.